ஒரு திறந்த செப்பு பாத்திரம் 150 பாகை வெப்பநிலையில் இருக்கிறது. வெப்பநிலை 25 பாகைசியில் இருக்கும் செவ்சன குணத்தினுள் உள்ள நீர் பாத்திரத்தினுள்ளே விரைவாக ஊற்றப்படுகிறது. ஆவியாக மாறும் நீரின் திணிவு. உங்களுக்கு தரவென்ன? செம்பின் தன்வெப்ப கொள்ளல் தந்திருக்காங்க, நீரின் தன்வெப்ப கொள்ளல் தந்திருக்காங்க, ஆவியாக்களின் மறை வெப்பம் தந்திருக்காங்க. அதாவது ஹீட் என்றால் என்ன? இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம். இதுதான் ஹீட்டு. அப்போ முதலாவது படங்கிடுவோம் கொஞ்சம். இதாவது பாத்திரம், இந்த பாத்திரத்துக்கு என்னென்ன தரவு வந்திருக்காங்களா? 2 கிலோகிராம் 180 பாய்சியில் இருக்கான். அதே மாதிரி நீருக்கு என்னென்ன தரவு வந்திருக்காங்கன்னா 25 பாய்சி 1 கிலோகிராம். ஓகே, இப்போ என்னது? பாத்திரத்துக்குள்ள நீரை ஊற்றின பிறகு நீரும் இருக்கு, வாட்டரும் இருக்கு, பட் நீராவியும் இருக்கு, கேஸ். இந்த நீராவியும் இருக்கு. இப்போ பாத்திரத்துக்குள்ள நீராவி இருக்கு. என்ன பாருங்க, நீராவி அதாவது கொதி நீராவி என்ற ஒரு விஷயம் வரணுமெண்டா இந்த பாத்திரம் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணும்? 100 பாய்சியில் இருக்கும். 100 பாய்சியில் இருந்தால் இந்த கொதி நீராவி வரும். இப்போ 100 பாய்சியில் இருந்தால் மட்டும்தான் இந்த கொதி நீராவி வரும். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க என்ன பாருங்க, ஆவியாக மாறும் நீரின் திணிவு. அப்போ கொதிவாக மொத்தமாக 100 பாய்சியில் இருக்கு இந்த உறுதி வெப்பநிலை. சரி, திருப்பி உங்களை போட்டு காட்டுறேன். இந்த பாருங்க 100 பாய்சியில் இருக்கு. இப்போ என்ன செய்ய போறோம்னா, முதலாவது பாத்திரத்துல நான் சொன்ன மாதிரி பாத்திரம் இழந்த வெப்பம் சமன் நீர் பெற்ற வெப்பம் பிளஸ் கொதி நீராவி பெற்ற வெப்பம். அதாவது இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம். யார் இழந்த வெப்பம்? பாத்திரம் இழந்த வெப்பம். யார் பெற்ற வெப்பம்? நீரும் கொதி நீராவியும் பெற்ற வெப்பம். சரி, இப்போ பாத்திரம் இழந்த வெப்பத்துக்கு எம்எஸ் டீட்டா, ஹெச்எம்என் எம்எஸ் டீட்டா தான் சமன்பாடு தான். ஹெச்எம்என் எம்எஸ் டீட்டா. இப்போ எம்எஸ்க்கு எல்லாம் பிரதிட போகிறோம். எம் எவ்வளவு? 2 கிலோகிராம். எஸ் எவ்வளவு? முன்னுக்கு தந்திருக்காங்க 4 தடவை 10 டீட்டா எவ்வளவு? 150 பாய்சி ஆரம்பத்தில் இருந்தது எவ்வளவுக்கு மாறி இருக்கு? 100 பாய்சிக்கு போயிருக்கு. அப்போ இழந்த வெப்பம் எவ்வளவு? 150 செய்ய 100 பிரதிட்டமெண்டா 2 தடவை 4 தடவை 10 2 தடவை 50 மொத்தமாக பெருக்கினீங்கன்னா 4 தடவை 14 ஜூலாக இருக்கும். அதே மாதிரி நீர் பெற்ற வெப்பத்துக்கு எம்எஸ் டீட்டா பாய்ப்போம். அப்போ எம் தர சைவசம் 1 4 தர 13 தன்வெப்ப கொள்ளளவு 100 செய்ய 25. மொத்தமாக என்ன? சைவசம் 1 தர 4 தர 13 75 பெருக்கி விட்டீங்கன்னா 3 தர 14 ஜூல் என்று வரும். பெருக்கி பாருங்க. அதே மாதிரி எம்எல் கொதி நீராவிட தன்வெப்ப கொள்ளளவு ஹெச்எம்என் எம்எல் தான் குறிப்பிடுவாங்க. இது எம்எஸ் டீட்டா, இது எம்எஸ் டீட்டா. வெப்பநிலை வித்தியாசம் இருக்குமாடா, பட் எம்எல்ல 100 பாய்சி தான், அதனால எம்எல் என்று இருக்கும். அப்போ எம்முக்கும் எல்லுக்கும் பிரதிட்ட எம் தான் நம்ம காண வேண்டிய. அவங்க கேட்டதே எம் தான். எல் எங்களுக்கு தெரியும் 2 தர 16 ஜூல். அப்போ இவ்வளோ மொத்தம் ஜூல். மொத்தமாக எல்லாத்துக்கும் எடுத்தாச்சா? இது யாருக்கு? பாத்திரம். இது யாருக்கு? நீர். இது யாருக்கு? கொதி நீராவி. இப்போ டிரெக்டாக சாம்பாரில் போவோம். இப்போ பாத்திரத்தில் ஜூல் எவ்வளோ இருக்குது? 4 தர 14. நீருக்கு 3 தர 14. எம்முக்கு காண வேண்டியது எம்மோட சேர்த்து 2 தர 16. அப்போ என்ன சொன்னான்? பாத்திரம் இழந்த வெப்பம் சமன் நீர் பெற்ற வெப்பம் ப்ளஸ் கொதி நீராவி பெற்ற வெப்பம். பாத்திரம் இழந்த வெப்பம் அங்கே 4 தர 14, நீர் பெற்ற 3 தர 14. அப்போ எம் தர 2 தான் கொதி நீராவி பெற்ற வெப்பம். 3லேருந்து அதாவது 3 இங்கே போனால் கழிப்படும். கழிப்பட்டா 1 தர 14 தர எம் தர 2 அப்போ 2ன்றது இங்கே போய் பிரிபடும். இவரை கொண்டு போய் பிரிச்சு 2 எம்ன்றதாங்கள போய் பிரிபடும். பிரிச்சு 2 எம் சமன் 4 தர 10 செய்ய 3 கிலோகிராமில் இருக்கும். இதை கிராமுக்கு மாற்றினீங்கடா எங்கே இருக்கு விட? 4 கிராம். இதான் விட. என்ன ஒன்றும் இல்லை, இழந்த வெப்பம் சமன் நீர் பெற்ற வெப்பம் ப்ளஸ் கொதி நீராவி பெற்ற வெப்பம்.